என் பேர் வந்து ஷேக் தாவூத். நான் பாக்ஸிங்கில் பேர் கொண்டது தாவூத் தான். சார்பட்டா பரம்பரை நான். இடியப்பண்ணாங்க பரம்பரையில் தான் பாக்ஸிங் விடுவாங்க. அந்த நேரத்தில் வந்து எனக்கு வந்து ஃபஸ்ட்டு பாக்ஸிங் வந்து ஷேக் இஸ்மாயில் மேலே நான் பாக்ஸிங் பண்ணேன் மந்தவெளியில். அப்போது ஜோ வாசம் சுந்தர்ராஜ் தான் பெரிய ஃபைட். அப்போது கிட்டு இவங்கெல்லாம் செய்தாங்க, ரவணியா எல்லாம் செய்தாங்க அந்த நேரத்தில் 1957. நான் தான் எனக்கு சின்ன வயசுலேருந்தே அந்த ஆர்வம் தான். அந்த ஆர்வத்தில் தான் நான் போய் சேர்ந்தேன். எங்கள் குரு கூட இந்தியன் பாக்ஸிங் தான் செய்வார். முருகேசன் குரு அப்போது இந்தியன் பாக்ஸிங் தான். நான் வந்து இங்கிலீஷ் ஃபைட்டு, அதாவது நான் படம் பார்த்து நான் வந்து கற்றுக்கினேன். இங்கிலீஷ் ஃபைட்டு எப்படி பண்ணுறாங்க, எப்படி கார்டு வைக்கிறாங்கன்னு சொல்லி ராக்கி இதெல்லாம். எங்கள் குரு கையில் வந்து 4 பேர் இருந்தாங்க பசங்க. அவங்களாம் இந்தியன் பாக்ஸ் தான் பண்ணுவாங்க. நான் வந்து தான் இந்த பண்ணி, ஆனால் நான் வந்து ஸ்டைலெல்லாம் பண்ணுவேன். அவனுங்கெல்லாம் வந்து அந்த கை காட்டுறது அந்த மாதிரி தான் காட்டும். நான் வந்து அப்படி கிடையாது. நான் அந்த கார்டு அந்த இங்கிலீஷ் ஃபைட், அதாவது அந்த மூவிங் எப்படி அந்த ஹிஸ்ட்ரி எல்லாம் அதாவது பண்ண 1 2 அப்படி அடிப்பேன். சரி நீ செய்துட்ட பிறகு அவளை பாக்ஸிங் ட்ரைனிங் பண்ணிக்கணும். நிறைய பாக்ஸிங் எஸ்ஐ கிரவுண்டில் பாக்ஸிங் பண்ணேன், ஸ்டேட்டத்தில் பாக்ஸிங் பண்ணேன். பக்தவச்சல் குரு மேலே உஸ்மான் அவர் மேலே செய்தேன். பின்னாடி வந்து நான் ஜார்ஜ் பராரா மேலே செய்தேன். அதுக்கப்புறம் ஜோசப் மேலே செய்தேன். அப்போல்லாம் நிறைய ட்ரைனிங் பண்ணி 20 வருஷம் பாக்ஸிங் பண்ணேன் நான். இப்போ நான் வந்து எனக்கு வந்து அம்மா இல்லை, அப்பா இல்லை, யாரும் இல்லை, தங்கச்சி இல்லை, அக்கா இல்லை, ஒரே ஒரு சம்சாரம். ஆனால் எனக்கு ஒரு பொண்ணு, என் மருமகன் ஒருத்தர் இருக்கார் ஜாக்கிர் ஹுசேன், 3 பேரனுங்க இருக்கிறானுங்க. அவங்க நல்லா எனக்கு நல்லா என் பொண்ணு எல்லாம் நல்லா பாதுகாப்பாக பார்த்துக்கிறாங்க. நாங்கள் அங்கே தான் இருக்கிறோம். எங்கள் பையன் வந்து இன்ஜினியரு, ஃபோட்டோகிராஃப்ஸு எல்லாம் இருக்கிறாங்க. சரி இப்போ எனக்கு வந்து 87 வயசாக போகுது. நான் இப்போது அதே ஒரு ஈவனுன்னா எனக்கு அதே ஒரு பைத்தியம் மாதிரி எனக்கு அந்த விட முடியல. சும்மா இருக்கிற நேரத்தில் நான் சும்மா இருக்க மாட்டேன், வீட்லேயும் திட்டுவாங்க. ஆனால் இருந்தால் கூட எனக்கு அந்த ஆர்வம் இன்னும் போகல. இனிமேல் போய்ட்டு ஆண்டவன் எப்படி வரோன்னா அது தெரியல. அவ்வளோதான், அவ்வளோதாங்க.